ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி மத்தேயு 7வது அதிகாரம் பைபிள் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான வசனங்கள் இருக்குது. முதல் வசனமே, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இது மிகப்பெரிய ரகசியம். ஏன்னா நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா, உன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும்ட்டு பழைய ஏற்பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதே விஷயம்தான் இங்கேயும் இருக்குது. இங்கே என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு அநியாயம் நடக்கும் பொழுது, இவன் இப்படி பண்ணுறானே, இவன் எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறான், இவன் எவ்வளோ பெரிய கிரிமினல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அதை விட பெரிய கிரிமினல் காரியத்தை நாம் செஞ்சுட்டு தான் வந்திருப்போம் முன் ஜென்மத்தில். அப்போ அது எப்போ உங்களுக்கு தெரியும்? அந்த வலியை நீங்கள் அனுபவித்தா தான் தெரியும். அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே உங்கள்கிட்டேருந்து பிடுங்கப்படும். போன ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப பணக்காரனாக இருந்திருக்கலாம், பெரிய பவரில் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் வைக்கிறது தான் சட்டம், யார் கேட்க போகிறா? ஆனால் அடுத்த ஜென்மத்தில் எல்லாமே ஏழையாக போயிருப்பீங்க. அந்த நேரம் உங்கள்கிட்ட வேறு யாராவது அதே மாதிரி நடந்துக்கும்போது அந்த வலி தாங்காமல் துடிப்பீங்க. ஆனால் அந்த நேரம் அவன் பண்ணுறது தப்புன்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்கள் பண்ணது என்ன அப்படின்னு கேட்கப்படும். அதுக்காக தான் இந்த விஷயம் நடக்குது. இது தாவீது கதையிலுமே வரும். தாவீது இன்னொருத்தனுடைய மனைவியின் மீது ஆசைப்பட்டு அவளோட சயனித்த பிறகு கடவுள் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஆட்டுக்குட்டி ஒருத்தனோட இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அதை ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவனை இப்போவே எடுத்துகிட்டு அங்கே கொலை பண்ணோம், அது நீ தாண்டா அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி சொல்லுவார். ஸோ அந்த விஷயம்தான் இங்கே நடக்குது. நமக்கு என்னெல்லாம் மற்றவர்கள் பண்ணுறார்களோ அத்தனையும் நாம் பண்ணோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்ட அமைதியாக இருங்க. ஆனால் இந்த மறுஜன்ம ரகசியம் இல்லாததுனால கிறிஸ்தவர்கள்கிட்டையும் முஸ்லீம்கள்கிட்டையும் சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பாவம் இல்லையா? கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களிடையே சபிக்கிறது அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அப்போ இவங்க என்ன சபிச்சாங்களோ அதன்படியே அடுத்த லைன் உங்களுக்கு, நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். அவன் நாசமாக போகணும்னு நினச்சா அது உங்களுக்கு தான் நடக்கும். இது பெரிய விஷயம். ஒரு நிஜ உதாரணம் சொல்கிறப்பாங்க. ஒரு சகோதரி, அவங்க மாமியார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க செத்து போகணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இவங்களுடைய அப்பா இறக்குறாங்க. மறுபடியும் செத்து போகணும்னு நினைக்கிறாங்க. இவங்க அம்மா இறக்குறாங்க. இந்த சகோதரியோடைய அப்பா அம்மா இறக்குறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சு, என்னடா நம்ம மற்றவங்களுக்கு நினைக்கிறது நமக்கு நடக்குது அப்படின்ட்டு. அதுதான், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி தான் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ நீங்கள் அதை மன்னிக்கிறதன் மூலம் உங்களை நீங்களே மன்னிச்சுக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மன்னிக்கிறத தான் இறைவன் கற்றுக் கொடுக்குறார். எல்லா மதங்களுடைய சாரம் இது தான். ராமரை பெத்த அப்பனும் அம்மாவும் தான் தன்னுடைய வேறு மகன் மீது உள்ள பற்றுனால துரத்துறாங்க. அதாவது அப்பனா சொந்த அம்மா கிடையாது, சித்தி மேலே, கடைசி மனைவி மேலே எப்போயுமே மோகம் இருக்க தானே செய்யும். அதனால தானே கல்யாணமே பண்ணுறான். ஸோ அந்த மோகத்தினால பையனை துரத்துறான். ஆனாலும் அந்த சித்தியை தான் மட்டும் தவறாக பேசாமல் இருப்பதோடு தன் சகோதரர் லக்ஷ்மணன் கோபம் கொண்டு பேசும்போது கூட தடுத்து, அது உன்னுடைய அம்மா, நம்ம அப்பா ஒன்றும் பெண் பித்தர் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதே விஷயந்தான் திரும்ப இங்கே பைபிளில் இயேசு சிலுவையில் அறையும் பொழுது அந்த விழா எலும்பில் குத்துறான் இல்லையா ஒருத்தன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, மன்னிச்சிடுங்க. ஏன்னா நம்ம முன்ஜென்மத்தில் நாம் செய்யும் பொழுது அது பாவம் நம்மளும் உணராமல் தான் பண்ணியிருப்போம். அப்போ அவனும் உணராமல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதுக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அடுத்தடுத்த ஜென்மத்தில்னு அவனுக்கு தெரியல.
அப்போ மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதுனால நீங்கள் மன்னிக்கப்படுறீங்க. ஏன்னா நம்ம நிறைய செஞ்சுருப்போம், அதுக்கு கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்குது. அந்த தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, கொடுக்குறவங்கள மன்னிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய தண்டனையிலேருந்து தப்பிச்சிடுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ மிகப்பெரிய ரகசியம் இது. 3வது வசனம், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன? இல்லையா? அதாவது உன் கண்ணில் பெருசாக இருக்குது பிரச்சனை, அதை விட்டுட்டு இன்னொரு கண்ணில் சும்மா சின்னதாக இருக்குது, அது உனக்கு பெருசாக தெரியுதா? உன் கண்ணில் இருக்கிற துரும்பை நான் எடுத்து போடுறேன், நான் உன்னை திருத்த போகிறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, அதுக்கப்புறம் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுறதுக்கான வகை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இவன் பண்ணுறது தப்பு, அவன் பண்ணுறது தப்பு, இப்படி மற்றவர்களை குற்றம் காணாதீங்க, அதுதான் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதை இன்று பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடியாக சொல்கிறது தான் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்கப்படுற ஞானம். அதுலேயுமே சொல்லியிருப்பார், மற்றவர்களை குற்றம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய குணமும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா? அப்போ அது உங்களுக்கு பிடிக்காமல் போகிறது உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பலகீனம், சகிப்புத்தன்மை இல்லாதது. அதனால் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக கருணையுள்ளம் கொண்டு சுபபாவனை சுப விருப்பம் வைங்க. ஒருவேளை அவங்க பண்ணுறது தவறான குணமாக இருந்தால் அது நிறைய பேருக்கு துக்கத்தை கொடுக்குது, ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்போது அது மாறணுன்ற எண்ணம் மட்டும் வைங்க. சொல்லக்கூட தேவையில்லை, ஏன்னா சொன்னாலும் கோச்சிக்குவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் கருணை ரூபமாகணும். கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மான்றாங்க. இது எல்லாமே இப்போ நடக்கிற விஷயம். ஏன்னா இது நம்ம கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் இறைவனே வரார். அவரை தான் பரமபேதான கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சிவபெருமான் இந்துக்களும் சொல்கிறோம். இந்து மதத்தில் நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் சிவனுக்கு மட்டும்தான் லிங்க ரூபம் இருக்கும், மற்ற எல்லாருக்கும் மனித உடல் இருக்கும். காரணம் என்னென்னா கடவுள் மட்டும்தான் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்து தனக்கென்று சொந்த உடலை எடுக்கலை, இன்னொருத்தர் உடலை ஆதாரமாக எடுக்கிறதுடைய நினைவாக தான் சிவனுக்கு நந்தி வாகனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி அவர் ஒன்றும் விலங்கு உடம்பில் வரல, மனித உடம்பில் தான் மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். அந்த மனிதருக்கு பிரம்மான் கடவுள் பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ பிரம்மா மூலமாக உலகம் படைக்கப்பட்டதாக இந்து மதத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஆதாம் மூலமாக உலகம் படைக்கப்பட்டது. நாமெல்லாம் ஆதாமின் சந்ததியினர்னு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுமே சொல்லுவாங்க. ஸோ ஒரே கதை தான். ஸோ இது புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க, அது புரிஞ்சிக்கவும் முடியாது. இறைவனே இந்த ஞானத்தை சொல்லும்போது தான் புரியும். ஸோ அப்போ கடவுள் சொல்கிறதுனா சொர்க்கமாக இதே நம்ம பாரத பூமி தான் இருந்துச்சு. இங்கே வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. பரிசுத்தமாக கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக அங்கே இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்கே போயிட்டாங்க? மறுஜன்மை எடுத்து அவங்களே பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஃபாலன் ஏஞ்சல் கிறிஸ்தவ மதத்தை சொல்கிறார். எங்கேயோ மேலேருந்து வேலை உயர்ந்த நிலையிலேருந்து கீழான நிலைக்கு நாம் தான் வந்திருக்கிறோம். நாம் தான் அந்த தேவதையாக இருந்தோம். நாம் தானே மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறோம். அப்போ நம்ம தானே தேவதையாக இருந்திருப்போம். ஸோ அப்படி இருந்தவர்கள் தான் இறங்கிட்டோம். இப்போ மீண்டும் போகிறதுக்கான வழியை இறைவன் சொல்கிறாரு. நீங்கள் உடம்புன்னு நினச்சாதான் இந்த மாதிரி மற்றவர்கள்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறது, சுயநலமாக யோசிக்கிறது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி நிறைய பாவங்கள் செய்வீங்க. ஸோ இந்த பாவங்கள்லேருந்து விடுபடணும்னா உங்களை ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை பரமபிதாவை சதா நினைவு செய்யுங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஸோ அதனால தான் மோசஸ் முன்னாடி ஒரு ஜோதி பேசியது, மோசஸை ஒரு ஒளி ஸ்தம்பம் வழிகாட்டியது, இப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கும். அல்லாஹ் நூறு, அல்லாஹ் ஒளியானவன் குரான்லேயும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ கடவுள் ஒளினா அவ்வளோ பிரகாசமான ஒளி இல்லை, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளியாக தான் நம்ம உயிரும் இருக்குது. அந்த மாதிரி தான் கடவுளும் இருக்கிறார். ஆனால் அந்த ஒளி புள்ளி தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்து பூர்வ மத்தியில் உட்காந்து. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இறைவனும் ஒரு ஆத்மா, ஆனால் பரமாத்மா, உயர்ந்த ஆத்மா. கடைசின்னு ஒரு வருடம் இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக வரார். ஸோ அப்போ தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்போ இந்த ஞானத்தை யார் எடுப்பாங்க? கோடியில் சிலர் தான் எடுப்பாங்க. அதனால தான் சொர்க்கத்தின் வாசல் குறுகலானது நெடுகலானதுன்னு எல்லா மதத்திலும் போட்டிருக்கும். அந்த கோடியில் சிலர் யாருன்னா சொர்க்கத்தில் இருந்தவர்கள். அங்கே ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. முடியும் போது சொர்க்கம் முடியும் போது 2500 வருடம் முடியும் போது பார்த்தா 33 கோடி. ஸோ அதை 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ 1000 கோடி மக்கள் தொகை. ரொம்ப கம்மியானவர்கள் தான் எடுப்பாங்க.
ஸோ அவர்கள் தான் மீண்டும் சொர்க்கத்திற்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு, உங்களை ஆத்மானு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்ற. வேறு எதுவுமே நினைவில் இருக்கக்கூடாது, எல்லாமே மறந்து போகணும். அந்த அளவுக்கு சிவபெருமானை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பான்னு அன்பா. அப்போ உடல்ன்ற உணர்வையே மறக்கணும். அந்த உடல் உணர்வை மறக்கிறதுல தான் இருக்குது எல்லா விஷயமே. உடல்னு நினச்சி மயங்கி கிடக்கிறோம், அது செத்து போனதுக்கு சமம். அதை தான் இறுதியில் கல்லறையிலேருந்து எழுப்புவேன்னு சொன்னது இல்லையா? ஆத்மான்ற உணர்வே இல்லாமல் செத்து போய் இருக்கிறோம். ஆத்மாவுக்கு கல்லறையாக இந்த உடம்பு இருக்குது, இதிலேருந்து நீ ஆத்மான்னு எழுப்புற. நீ தான் சொர்க்கத்தின் தேவதையாக இருந்த, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக படைத்தேன்னு எழுப்புற. இதுதான் அங்கே சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ அதனால் கடவுள் சொல்கிறாரு, கடவுளுடைய குழந்தைகளாக கொஞ்சம் பேர் தான் ஆகிறோம். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு, என்னை நினைவு செய்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் அழிங்க. ஏன்னா பல ஜென்மங்களாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகணும் நரகத்தில் 2500 வருடம். அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ இந்த 2500 வருடத்தின் பதிவுகள் உங்கள் ஆத்மாவில் இருக்கும். அந்த பாவத்தை நீங்கள் தான் இறைவனை நினைத்து அழிக்கணும், இன்னொருத்தர் வந்து அழிக்க மாட்டாங்க. அவனவன் சிலுவையை அவனவன் தான் சுமப்பான் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கும். ஸோ அதை யாரும் கண்டுக்கிறதில்ல. இயேசு சிலுவையில் உங்கள் பாவத்தை கழுவினார்னா அதை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. நமக்கு வசதியாச்சு, நம்ம எதுவும் பண்ணல, இன்னொருத்தர் யாரோ பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, ரெண்டுமே உண்மை தான். ஏன் அப்படின்னா இறைவனுடைய குழந்தைகளுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் அங்கே காட்டிட்டாங்க. ஒருத்தர் விஷயம் கிடையாது, நிறைய பேர். அவங்க தான் பிரம்மகுமாரிகள் அப்படின்னு இருக்கிறோம். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. அதாவது பிரம்மாவுடைய குழந்தைகள், பிரம்மகுமாரர்கள் மற்றும் குமாரிகள்னு அர்த்தம். ஆதாமின் குமாரர்கள், குமாரிகள் சொல்லலாம். அப்போ இங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடணும். அதற்கு காரணமான உடல்ன்ற உணர்வை விடணும். அதுக்கு உங்களை ஆத்மான்ற உணர்வுலையே இருக்கணும். ஓம் ஓம்னு இந்து மதத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? ஓம்னா நான் ஆத்மான்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. தன்னையும் ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். பரமாத்மாவுடைய குழந்தை என்னுடைய சகோதரன்னு பார்க்கணும். அப்போ இறைவனை நினைக்க நம்மளுடைய பாவம் போகும். சரி, இறைவனுடைய குழந்தை பிரம்மகுமாரிகளாக கோடியில் ஒருத்தர் தான் ஆகுறாங்க, ஓகே. மற்றவர்கள் அவங்களும் கடவுளுக்கு குழந்தை தானே. கடவுள் வார்த்தையை கேட்கல, பட் இருந்தாலும் கடவுளுக்கு குழந்தை தானே. ஒரு அப்பாவுக்கு வந்து அப்பா சொல்படி கேட்குறவனும் குழந்தை தான், வீணாக போகிறவனும் குழந்தை தான். அவன் மேலேயும் அப்பாவுக்கு கருணை இருக்கும். பட் லௌகிக அப்பாவுக்கு இருக்குதோ இல்லையோ, பட் இவருக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் பேச்சு கேட்கக்கூடிய குழந்தைகளை பயன்படுத்தி அவர்களுடைய பாவத்தையும் அழிக்கிறார். கடைசியில் தண்டனையை அனுபவிப்பாங்க. அந்த நேரம் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை நாம் கொடுப்போம். இறைவன் நினைவில் இருக்கிறதுனால நாம் முதல்ல அமைதியாகவும், இந்த அமைதியின் சக்தி வைப்ரேஷனாக உலகம் முழுவதும் பரவும். அதுதான் நமக்கு ரட்சிப்பு இயேசு மட்டுமே அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா கடவுளுடைய குழந்தை மட்டுமே அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஞானம் இறைவன் கொடுக்கிறது. அந்த ஞானத்தை தான் 6வது வசனத்தில் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்காதீங்க இல்லையா? இந்த முத்துக்களுடைய அருமை பன்றிகளுக்கு தெரியாது. அது முன்னாடி போட்டிங்கன்னா அது காலால் பீறிட்டு போயிடும், உங்களையும் பீறி போட வரும், அது பார்த்துக்கு மிதிச்சிட்டு போயிடும் அப்படின்னு. ஸோ ஆனாலும் சொர்க்கத்தில் உள்ள தேவதைகள் இந்த ஞானத்தை கேட்பாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்குறீங்க, தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான். நிறைய கன்னிகாஸ்திரிகள், பாதிரியார்கள்லாம் நம்ம வீடியோ ரெகுலராகவே பார்க்க தான் செய்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு சிவபெருமான்ற வார்த்தை ஒரு நெருடலாக இருக்குது. பரமபிதாவைத்தான் சிவபெருமான் சொல்கிறோன்றது ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் பிடிச்சி இழுக்குது. அப்படின்னாலே அவங்க தேவதைகள் தான் அர்த்தம். ஸோ அப்போ யூடியூப்பில் போடும்போது அந்த தேவதைகள் தேடி வந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது போயிடுவாங்க. சரி, ஏன்னா பெரும்பாலும் கிறிஸ்தவ வீடியோக்கள்லாம் எப்படி இருக்கும், கர்த்தர் உங்களுக்கு இதை கொடுக்கிறார், அதை கொடுக்கிறார், உங்கள் குணத்தை மாற்றுறதுக்கான விஷயம்லாம் இருக்காது. பைபிளில் இருக்கிற விஷயத்துக்கான விளக்கம் இருக்காது. அவங்களா ஏதாவது ஒரு நல்லொழுக்கம், நன்னெறியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பைபிளில் எதுவுமே இல்லையா? அவங்களுக்கு புரியல. ஸோ அதனால் நம்ம வந்து பைபிள் பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி, ஃபஸ்ட்லேருந்து தொடர்ந்து ஒரு வசனம் விடாமல் படிச்சுட்டு வரும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தேடினாலும் வேறு மொழியிலையோ தமிழ் மொழியிலையோ யாருமே இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன தேடி பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு அவசியம் தெரியப்படுத்துங்க. சரி, அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான வசனம். அதுக்குன்னே தனி வீடியோ வேணும்னு நினைக்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும், ரொம்ப ஃபேமஸானது இல்லையா? அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதை வந்து நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம்.
ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.